ஹாய் கைஸ், வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு வீடியோவில் உங்களோட எனர்ஜி, உங்கள் பர்சனோட எனர்ஜி அண்ட் ஏஞ்சல் கைடன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது பைல் செலெக்ஷன். நான் 2 பைல் டிஸ்பிளே பண்ணுறேன். உங்களுக்கு ரொம்ப இன்ட்யூட்டிவாக பிடிச்ச பைல் செலக்ட் பண்ணுங்கள். அண்ட் ஜென்ரல் ரீடிங் உங்களுக்கு ரெசனேட் ஆகிறது மட்டும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும், ஹீலிங் செஷன் வேணும், டேரோ கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா எந்த தயக்கமும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். ஓகே, இப்போ பைல் செலக்ட் பண்ணிட்டு வாங்க, நம்ம வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் பைல் 1. ஸோ பைல் 1, இப்போ உங்கள் பர்சனோட எனர்ஜி பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களோட எனர்ஜி நம்ம ஒரு வாட்டி பார்த்துடலாம். இப்போ நீங்கள் என்ன மாதிரியான ஒரு சுச்சுவேஷன், பைல் 1 வியூவர்ஸோட எனர்ஜி. ரெண்டு கார்டு சேர்ந்து வருது. ஓகே, சூப்பர். ரொம்ப பாசிட்டிவான கார்டு வந்திருக்கு. ஸோ பைல் 1 பழைய விஷயங்கள்ல இருந்து நீங்க இப்ப ஒரு குயின் எனர்ஜிக்கு கம்ப்ளீட்டா ஒரு பெரிய மாற்றம், ஒரு பெரிய மாற்றம் வந்துகிட்டு இருக்கு. சரிங்களா? நீங்க அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப நேச்சுரலாவே நீங்க ரொம்ப ஒரு அட்ராக்ட் பண்ற பர்சன் தான். எங்க போனாலும் எல்லாரோட பார்வையும் உங்க மேல இருக்கும். நல்லா பேசுவீங்க, ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜி கொடுப்பீங்க, பாசிட்டிவ் வைப் உள்ள ஒரு பர்சன். உங்களை சுத்தி எல்லாருமே சந்தோஷமா வச்சுக்க ட்ரை பண்ணுவீங்க. ரொம்ப காமாவும் இருப்பீங்க. சம்டைம்ஸ் ரொம்ப அட்ராக்ட் பண்ற ஒரு கேரக்டர் நீங்க. இப்ப என்னன்னா, உங்க வாழ்க்கையில நடந்த விஷயங்கள், பழைய விஷயங்கள்ல இருந்து அது எல்லாமே போச்சு, அவ்வளவுதான், ஓகே, முடிஞ்சது. இப்ப என் வாழ்க்கை ஒரு புது விதமான வாழ்க்கையை நோக்கி போகுதுன்னு சொல்லி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா எந்திரிச்சிருக்கீங்க. சரியா? எந்திரிச்சு உங்க வாழ்க்கையை நோக்கி உங்க பயணம் இப்ப ஆரம்பிச்சிருக்கு. இப்ப உங்களை நீங்க நினைச்சா மட்டும்தான் உங்களை சந்தோஷமா வச்சுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு புரிதல் வர ஆரம்பிச்சிருக்கு. சந்தோஷமா இருக்கீங்க, நிம்மதியா இருக்கீங்க. பழைய விஷயங்கள்ல இருந்து அழகா கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வந்துகிட்டு இருக்கீங்க. ஆல்மோஸ்ட் வெளியில வந்துட்டீங்கன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட நீங்க உங்களுக்கு நடந்த வலி துரோகங்கள்ல இருந்து நீங்க வெளியில வந்துட்டீங்க. அந்த ஏமாற்றங்கள்ல இருந்து வெளியில வந்துட்டீங்க. ஸோ வாழ்க்கையில நடந்ததெல்லாம் ஒத்துக்க ஆரம்பிச்சிட்டீங்க. சரி, இது எனக்கு யூனிவர்ஸ் எனக்கு ஏதோ ஒரு பாடம் சொல்லி கொடுக்க வந்திருக்கு, ஸோ நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா எந்திரிச்சு நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ பைல் 1 வியூவர்ஸ், இதுல ஏதாவது ஒண்ணு, ஓகே, உங்களுக்கு நிறைய எனர்ஜிஸ் சொல்றேன், ஒண்ணு உங்களுக்கு ரெசனேட் ஆனாலும் நீங்க வீடியோ பார்க்கலாம். குயின் தான், பயங்கர குயின் எனர்ஜி. நீங்க குயின்னா இது போத் மேல் அண்ட் ஃபீமேல். ஓகேவா? ஜென்னா இருந்தாலும் லேடியா இருந்தாலும் இது எனர்ஜி தான் உங்களுக்கு ரெசனேட் ஆகும். நீங்க என்னன்னா நிறைய எஃபோர்ட் போட்டு பார்த்துட்டீங்க, நிறைய முயற்சி பண்ணி உங்க பர்சனை உள்ள கொண்டு வர்றதுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளோ உங்க தரத்தை விட்டு இறங்கி, உங்க செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டு இறங்கி எவ்வளோ நீங்க இறங்கி போக முடியுமோ அவ்வளோ பண்ணி பார்த்துட்டீங்க. அவங்களுக்கு மெசேஜ் பண்றது, கால் பண்றது, எவ்வளவோ அழுது சொல்லி பார்க்கறது, இதெல்லாம் நான் உன்னால ஹர்ட் ஆயிட்டு இருக்கேன், எவ்வளவோ பேசி பார்த்துட்டீங்க. பட் எதுவுமே நடக்கல. இப்ப நீங்க எந்த மாதிரி ஆயிட்டீங்கன்னா, குயின் எனர்ஜிக்கு கம்ப்ளீட்டா மாறிட்டீங்க. போத் மேல் அண்ட் ஃபீமேல், ரெண்டு ஜென் அண்ட் லேடிஸ். ஓகே, ஸோ 2 எனர்ஜி மட்டும்தான் இங்க. ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ எப்படி ஆயிட்டீங்கன்னா, கிளாரிட்டி வந்துருச்சு. நிறைய குழப்பத்துல இருந்தீங்களா எத்தனை நாளா? ஸோ இந்த பர்சனை பத்தின உண்மை உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இது என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப், உங்களுடைய தகுதி என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. சரி, போதும், நம்ம சேஸ் பண்ணதெல்லாம் போதும், நம்ம மெசேஜ் பண்ணதெல்லாம் போதும், நம்ம இனி துரத்த வேணாம் அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? இது என்னன்னா, உங்க பர்சன் ஒரு உங்களை லைஃபுக்குள்ள விடாம, அவங்க வாழ்க்கைக்குள்ள விடாம, அவங்க லைஃப்ல ஜாலியா இருக்கிறதுனால நீங்க ரொம்ப வெக்ஸ் ஆகி, ரொம்ப கவலைப்பட்டு அழுது கடைசியா இப்படி ஒரு குயின் எனர்ஜிக்கு நீங்க வந்திருக்கீங்க. இதுல நிறைய பேர் பாக்குற வியூவர்ஸே உங்களை சுத்தி ஒரு பெரிய வட்டம், ஒரு வேலி போட்டுட்டு தான் இருக்கீங்க. சரியா? இப்ப அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி, ரொம்ப ஸ்ட்ராங் எனர்ஜி. ஓகே, இன்னும் 2 கார்டு எடுக்கலாம். பைல் 1. ஓகே, 2 ஆஃப் ஸ்வார்ட்ஸ், ஒரு கார்டு. எஸ், இதுல இன்னும் சில எனர்ஜிஸ் பாத்தீங்கன்னா, உங்க பர்சன் வருவாங்க, திரும்ப வருவாங்கங்கிற ஒரு நம்பிக்கையில இருக்கீங்க. கல்யாணம் நடக்கும், லாங் டேர்ம்க்கு என் கூட வாழுவாங்க, ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்க. ஆனா அமைதியா இருக்கீங்க. சரிங்களா? எந்த ஆக்ஷன் எடுக்காம அமைதியா இருக்கீங்கிறத தாண்டி முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கீங்க. சரிங்களா? ஆமா,
இதுல வந்து உங்க பெர்சன் லாங் டேர்ம்க்கு குடுக்க மாட்டேங்கிற உங்க பெர்சன் வந்து மேபி உங்ககிட்ட சொல்லியிருக்கலாம், "இல்ல என்னால வந்து உனக்கு கல்யாணம் பண்ண முடியாது. உங்களோட கடைசி வரைக்கும் வர முடியாது. நான் கிளம்புறேன், நான் போறேன்" அப்படின்னு கூட போயிருக்கலாம். பட் அது உங்க மனசு வந்து ஒத்துக்கல. சில எனர்ஜி சரியா உங்க மனசு வந்து ஒத்துக்கல. இன்னும் வந்து முடிவு எடுக்க முடியல. உங்க பெர்சன் உங்களை வந்து நிராகரிச்சுட்டு போன மாதிரி தெரியுது. ஆனா நீங்க இன்னும் வந்து உங்க பெர்சன் உங்களை நடத்துற விதத்த வந்து நீங்க பார்க்காம, அவங்க மேல இருக்கிற அதீத அன்புனால அவங்களுக்காக வந்து வெயிட்டிங் எனர்ஜி வந்து அதிகமா தெரியுது. சரிங்களா? இதுல ரொம்ப அதிகமா தெரியறது வந்து வெயிட்டிங் எனர்ஜி நெறையா பெர்சன் வந்து உங்க பெர்சனோட வருகைக்காக காத்திருக்கிறது, ரீயூனியனுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது, அமைதியா அமைதியா, காமா இருக்கிறது. இந்த மாரி எனர்ஜிஸ் நெறைய எனர்ஜிஸ் இங்க தெரியுது. அதிகமான எனர்ஜிஸ் வந்து மிதுனம், கும்பம் அண்ட் துலாம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இங்க நீங்களா இருந்தா இது வந்து கண்டிப்பா ரெசனேட் ஆகும். ம். கொஞ்சம் நீங்க வந்து ம் கொஞ்சம் எப்படி சொல்றது? இன்னும் கொஞ்சம் மெச்சூர்டா யோசிக்க வேண்டிய ஒரு நிலைமையில இருக்கீங்க. என்ன லைஃப்ல நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து நீங்க சில பேர் வந்து இதுல வந்து அக்செப்ட் பண்ணிக்காத மாரி இருக்கு. பட் நெறைய பேர் ஒரு குயின் எனர்ஜிக்கு தான் போயிருக்கீங்க. ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்கீங்க. பழைய விஷயங்கள்லாம் வந்து 2 விதமான எனர்ஜி நான் சொல்லிடுறேன். எந்த கன்ஃப்யூஷன் இல்லாம. ஒரு ஒரு எனர்ஜிஸ் பழைய விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்க வந்து புதைச்சுட்டு, அது வேணான்னு சொல்லிட்டு, அதெல்லாம் வந்து மூடி வச்சுட்டு, ஒரு புது வாழ்க்கையை நோக்கி பயணம் பண்றீங்க. அது வந்து பாதி ஈக்குவலான எனர்ஜி. இன்னும் ஈக்குவலான எனர்ஜி என்ன சொல்லணும்னா, முடிவெடுக்க முடியாம நான் இருக்கவா? இல்ல போகவா? எனக்கு என்ன பண்றது? தெரியாத ஒரு நிலைமையில இருக்கீங்க. என் பெர்சன் வந்து வருவாங்கங்கிற ஒரு நம்பிக்கை. அதனால அமைதியா வெயிட்டிங் எனர்ஜில இருக்கீங்க. ஸோ இது ஈக்குவலா இருக்கு. ஏன்னா மேல 3 கார்டு வந்து வேற எனர்ஜி, கீழ 3 கார்டு வந்து வேற எனர்ஜி. ஸோ ஈக்குவலா வியூவர்ஸோட எனர்ஜி தெரியுது. சரி இப்ப உங்க பெர்சனோட எனர்ஜி என்னன்னு நம்ம பாத்துரலாம். ஓகே. பைல் 1 உங்க பெர்சனோட கரண்ட் எனர்ஜி. இப்ப என்ன மாரியான சூழ்நிலையில இருக்கு உங்க ரிலேஷன்ஷிப்ன்னு பார்க்க போறோம். உங்க பெர்சன நெனச்சுக்கோங்க. அவங்க நேம ரிப்பீட் பண்ணுங்க. உங்க பெர்சன் வந்து நீங்க லாங் டெர்ம் கேட்டத பத்தி இப்ப யோசிச்சுட்டு இருக்காங்க. நெறைய யோசிக்கிறாங்க. தனிமையில. ஆ உங்க கூட கடைசி வரைக்கும் வர்றதுக்கு என்ன வழி? அப்படிங்கிற மாதிரியான யோசனை போயிட்டுருக்கு. என்ன பண்ணலாம்? அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி இல்லாம ஒரு குழப்பத்துல இருக்காங்க. இது பாருங்க, இது வந்து உங்களோட எனர்ஜி சரியா? நீங்க வந்து ஜஸ்ட் என்கிட்ட வந்து ஆன் அண்ட் ஆஃப் நீ வந்துட்டு போறது வந்து எனக்கு பிடிக்கல. எனக்கு ஒரு முடிவு சொல்லுங்கிற மாரி நீங்க உங்க பெர்சன பார்த்துட்டு இருக்கீங்க. உங்க பெர்சன் உங்கள பார்த்துட்டு தான் இருக்காங்க. சரியா? எனர்ஜி வந்து இங்க அதிகமா ஃப்ளோ ஆயிட்டு தான் இருக்கு. உங்க பெர்சன் தனிமையில ரொம்ப ஸ்பெண்ட் பண்றாங்க. நீங்களும் தனிமையில இருக்க ட்ரை பண்றீங்க. யாரு கூடயும் மிங்கிள் ஆக மாட்டேங்கிறீங்க. தனிமையில இருக்க ட்ரை பண்றீங்க. உங்களுக்கு வெயிட்டிங் எனர்ஜி என்ன அதிகமா இருக்குதுன்னா, 2 விதமான எனர்ஜி இருக்கு. ஒண்ணு இந்த பெர்சன விட்டுட்டு நீங்க வந்து ஒரு புது பெர்சனுக்காக வந்து ஓகே என்னோட சோல்மேட் வருவாங்க. நான் அவங்களோட வந்து நான் லைஃப் வந்து லீட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாரி எனர்ஜிஸ் இருக்கு. பட் நெறைய எனர்ஜிஸ் என்னன்னா, உங்க பெர்சனுக்காக வருகைக்காக காத்துட்டு இருக்கிற மாரி இருக்கு. எப்ப வருவாங்க? நான் உன்ன தாண்டி நான் வேற நான் யோசிக்க மாட்டேன். நீ தான் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க வெயிட்டிங் எனர்ஜில இருக்கீங்க. ஆனா, உங்க பெர்சன் வந்து இன்னும் எந்த ஆக்ஷன் எடுக்கிற மாரி தெரியல. ஜஸ்ட் யோசனையில தான் இருக்காங்க. உங்க எனர்ஜி வந்து உங்க உங்க எனர்ஜி அது எல்லாமே வந்து ரொம்ப மிஸ் பண்றாங்க. அது எல்லாமே வந்து தனிமையில இருக்கிறப்ப நெறைய யோசிக்கிறாங்க. இந்த பிக்சர் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஆனா, அதே நேரத்துல ரொம்ப லாஜிக்காவும் திங்க் பண்றாங்க. அவங்க கம்ஃபர்ட் ஜோன விட்டு வெளியில வர்றதுக்கும் அவங்க தயாரா இல்ல. இப்ப அந்த உங்ககிட்ட தேடி வந்தாங்கன்னா, அவங்க நெறைய விஷயங்கள் இழக்க நேரிடும். இல்ல சில அவமானங்கள் ஏற்படலாம். இல்ல நெறைய பிரச்சனைகள் வரலாம். இல்ல ஒரு புடிச்ச வாழ்க்கைங்கிறத தாண்டி, ஒரு கம்ஃபர்ட்டான வாழ்க்கையில இருந்து அவங்க வெளியில வர்றதுக்கு வந்து, அவங்க ட்ரை பண் யோசிக்கிறாங்க. இது ஓகேவா? நம்ம வரலாமா? அப்படிங்கிற மாரி ஒரு கிளாரிட்டி, ஒரு தெளிவு இல்லாம தான் இன்னும் இருக்கு. ஆனா நீங்க ரொம்ப ஒரு நம்பிக்கையோட வந்து உங்க பெர்சன் எப்படியும் வருவாங்க. ஏன்னா நான் காமிச்ச லவ் வந்து ரொம்ப வந்து அதிகமா நான் லவ் காமிச்சிருக்கேன். உண்மையான லவ் காமிச்சிருக்கேன். ஸோ என் பெர்சன் எங்க போனாலும் என்னை தேடி வந்துருவாங்க. அப்படிங்கிற மாரி தான். அப்படிதான் நீங்க இருக்கீங்க. 2 பேருமே ரொம்ப நாளா சைலன்ட்டா இருக்கீங்க. அப்படியே நீங்க பக்கத்துல இருந்தாலும், உங்களுக்குள்ள எமோஷனலா வந்து டிட்டாச் ஆகியிருக்கு. எந்த விதமான பேச்சுவார்த்தை எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க. இல்லைன்னா தனித்தனியா இருக்கீங்க. லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பா இருக்கீங்க அப்படின்னா, ரொம்ப தனிமை, சைலன்ட்டா இருக்கிறது, தனிமையில ஸ்பெண்ட் பண்றது அந்த மாரி தான் போயிட்டுருக்கு 2 பேருக்குமே. 2 பேரும் பேசிக்காத மாரி தெரியுது. ஒரு எதிர்பார்ப்போட 2 பேரும் ஒருத்தவங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறது, ஒருத்தவங்க வந்து ஒரு முடிவு சொல்ல முடியாத ஒரு நிலைமையில இருக்காங்க. அந்த மாரி இருக்கு. தைவான்.
2 பேருக்குள்ளயுமே வந்து ஆசை என்னன்னா, இந்த ரிலேஷன்ஷிப்ப நோக்கி ஆக்ஷன் எடுக்கணும். இந்த ரிலேஷன்ஷிப்ப நோக்கி ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். யுனிவர்ஸ் ஏதாவது எங்களுக்கு வந்து ஒரு மாற்றத்த கொண்டு வராதா? அப்படிங்கிற மாரி 2 பேருக்குமே, உங்களுக்கும் சரி, உங்க பெர்சனுக்கும் சரி, ஆசை அதிகமா இருக்கு. ஏன்னா கண்ட்ரோல் வந்து உங்க 2 பேர் கையிலயுமே இல்ல. உங்கனால எதுவும் பண்ண முடியல. உங்க பெர்சன்னால எதுவும் பண்ண முடியல. ஸோ ஆக்ஷன் இது அடுத்த ஸ்டெப் போகாதா? இது ஒரு ஸ்டெப்பாவது நகராதா? அப்படியே போயிட்டு இருக்கே அப்படிங்கிற மாரி. ரொம்ப நாளா இதே மாரி போயிட்டுருக்கு. இதுல ஒரு மாற்றமே இல்லையே! இதுக்கு நான் என்ன பண்றது? அப்படிங்கிற மாரி, உங்களுக்கு தீவிரமான ஒரு காதல் வந்து அதிகமாயிட்டுருக்கு. உங்க 2 பேருக்குமே தான் எனக்கு தெரியுது. 2 பேருக்குமே அந்த காதல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமா தான் ஆயிட்டுருக்கு. ஓகே. உங்க பெர்சனோட எனர்ஜி என்ன? உங்க பெர்சன் உங்கள நோக்கி வர்றத பத்தி தான் வந்து பாருங்க. உங்க பெர்சன் இந்த பக்கம் பார்த்துட்டு இருக்காங்க. பட் ஆக்ஷன் வந்து இங்கிட்டு. ஸோ இன்னும் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு அவங்க திரும்பி பார்க்கல. சரியா? இன்னும் அவங்க தயாரா ஆகல. ரெடி ஆகல. ஜஸ்ட் யோசனையில தான் இருக்காங்க. பட் அந்த எண்ணம் இருக்கு கண்டிப்பா. ஏதாவது வரணும், உங்க வாழ்க்கைக்குள்ள வரணும், உங்கள நோக்கி வரணும் அப்படிங்கிற மாரி எண்ணங்கள் வந்து அதிகமா இருக்கு. ஏன் என் லைஃப்ல இப்படிலாம் நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப சிம்பிள். இதுல நெறைய பேர் டீச்சரா இருப்பீங்க. சரிங்களா? டீச்சரா இருப்பீங்க, மென்டரா இருப்பீங்க, ஹீலிங் பண்ணிட்டு இருப்பீங்க. இல்ல ஒரு உங்களுக்கு கீழ நெறையா பேர் வந்து வேலை செய்ற மாதிரி ஒரு பெர்சன். எஸ்பெஷலி வந்து அ கோவில்கள்ல வந்து நீங்க ஒரு பெரிய ஒரு பொசிஷன்ல இருக்கலாம். இல்ல கோயில்கள்ல வந்து உங்களோட பங்களிப்பு அதிகமா இருக்கலாம். கோயில்களுக்கு அதிகம் போறவங்களா இருக்கலாம். நீங்களாகட்டும், உங்க பெர்சன் ஆகட்டும் 2 பேர்ல யாராவது ஒருத்தருக்கு இந்த இந்த சைன்லாம் வந்து செட் ஆகுதான்னு பாருங்க. நெறைய வந்து கடவுள்ல வந்து ப்ரே பண்றது, கோவிலுக்கு அடிக்கடி போறது, இந்த மாரி ரொம்ப ஸ்பிரிச்சுவல் சரியா? ஆன்மீகத்துல வந்து அதிக நம்பிக்கை இருக்கும். ஒரு பர்ட்டிகுலர் காட் மேல வந்து ரொம்ப லவ் இருக்கும். இதெல்லாம் வந்து பயில்வான் உங்களுக்கான சைன். ஆமா. சரிங்களா? இந்த கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க பெர்சன் இப்ப சம்திங் ஒரு மேரேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து நோக்கி யுனிவர்ஸ் தள்ளிட்டு இருக்கிற மாரி இருக்கு. சரியா? நெறைய பேரு மேரேஜுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. இல்ல எனக்கு வந்து நீ என் கூடயே இரு. நீ என்னைய மேரேஜ் பண்ணலைனாலும் பரவால்ல. கடைசி வரைக்கும் எனக்கு ஒரு நம்பிக்கை குடு. ஒரு செக்யூர்டான ஒரு பாதுகாப்பான வாழ்க்கைய குடுன்னு கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, அத நோக்கி உங்க பெர்சன் வந்து யுனிவர்ஸ் தள்ளிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா யுனிவர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து இன்ட்யூட்டிவா சரிங்களா? இங்க பாருங்க. யுனிவர்ஸ்ட்ட இருந்து அவங்க நேரா ஹார்ட்டுக்கு வந்து மெசேஜ் போகுது சரிங்களா? அவங்க இன்ட்யூஷன் மூலமா யுனிவர்ஸ் வந்து உங்கள பத்தி ஏதாவது சொல்றது அதெல்லாம் கண்டிப்பா இருக்கலாம். இல்ல நெறைய பேரு டாரோ ரீடரா இருப்பாங்க. இல்ல டாரோ பார்க்குறவங்களா இருக்கலாம். சம்திங் உங்களோ இல்ல உங்க பெர்சன்னால வந்து மத்தவங்களுக்கு வந்து ஒரு ஆறுதல் கிடைக்கிறது. அந்த மாரி சம்திங் அந்த ரிலேஷன் அந்த மாரியான ஒரு சைன் இங்க காமிக்குது. ஸோ யூனிவர்ஸ் வந்து கண்டிப்பா இந்த லாங் டேர்ம் பத்தி ஏன்னா இந்த 2 கார்டு சேர்ந்து வந்திருக்கறனால சொல்றேன். நீங்க கேட்டிருக்கீங்க இல்லையா? என்னைய மேரேஜ் பண்ணிக்கோ, நீ கடைசி வரைக்கும் கூட இருன்னு. அந்த ஒரு விஷயத்துக்காக வந்து யுனிவர்ஸ் வந்து அவங்க கூட வந்து இன்ட்யூட்டிவா ஏதாவது அ அவங்களோட உள்ளுணர்வு மூலியமா அது ஏதாவது ஒரு சைன் காமிச்சுக்கிட்டே தான் இருக்கு. அத அவங்க ஃபீல் பண்றாங்க. அதனால தான் இவ்ளோ பெரிய மாற்றம் அவங்களுக்குள்ள நிகழ்ந்துட்டு இருக்கு. ஒரு பெரிய மாற்றம் வந்துகிட்டு இருக்கு கண்டிப்பா. எஸ். எதுவுமே இல்லாம இந்த ரிலேஷன்ஷிப் அப்படியே போறதுனால வந்து உங்க பெர்சனோட எனர்ஜி இதுதான் பார்த்துக்கோங்க. நெறைய டார்க் எனர்ஜி, பிளாக் கார்ட் டார்க்கா தான் இருக்கீங்க. இல்ல நீங்க ஒயிட் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க. இல்ல உங்க பெர்சனுக்கோ, உங்களுக்கோ ஒயிட் கலர் ரொம்ப பிடிக்கும். இல்ல நீங்க 2 பேரும் சேர்ந்து ஒயிட் வந்து காமனா ஏதாவது ஒரு கலர்ல ட்ரெஸ் எடுத்திருக்கீங்க. ஏன்னா இங்கேயும் வந்து அப்படிதான் இருக்கு. சரியா? ஒயிட். ஸோ ஒயிட் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு கலரா தெரியும். 2 பேரும் சேர்ந்து வந்து ஒரே கலர்ல ட்ரெஸ் எடுத்தது. அந்த கலர் வந்து ஒயிட் கலரா இருக்கலாம். இல்ல வேற எந்த கலர்லனாலும் நீங்க 2 பேரும் சேர்ந்த மாரி ட்ரெஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோ ரெசனேட் ஆகும். மோஸ்ட்லி ஒயிட் வந்து இங்க ஒரு இம்பார்ட்டன்ட்டான கலரா தெரியுது. ம். நடந்தது எல்லாமே வந்து ஹம், எக்ஸ்ட்ரீம் லெவல் ரொம்ப ரொம்ப அதிகமா கவலைப்படுறாங்க. ரொம்ப அதிகமா கவலைப்படுறாங்க. ஐ திங்க் நீங்க உள்ள விடுறது இல்லையோ லைஃப்குள்ள. அது கொஞ்சம் தெரியுது. அவங்க வாழ்க்கையில சந்தோஷம் கிடையாது. அவங்க வாழ்க்கையில ஒரு நிம்மதி கிடையாது. சந்தோஷம் கிடையாது. தனிமை. அவங்களுக்கு பணமே வந்து அவங்களுக்கு கரியர் வைஸ் அவங்க குரோத் பார்த்தாலும், அடுத்தடுத்து வளர்ச்சி பார்த்தாலும், அது அவங்களுக்கு சந்தோஷம் குடுக்கல. எத்தன பேர் கூட இருந்தாலும், எவ்வளோ பணம் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த சந்தோஷம் எதுவும் கிடையாது. அவங்களோட நிலைமை வந்து இந்த மாரி தான். தனிமையில தான் இருக்காங்க. 9 உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் நம்பரா இருக்கும். அவங்க வாழ்க்கையில வந்து எனக்கு தெரிஞ்சு பண விஷயத்துல கொஞ்சம் சில பேர் அடிபடுறவங்களா இருக்காங்க. லவ் அப்படிங்கிற விஷயம் வந்து எதுவுமே கிடைக்காதவங்களா இருப்பாங்க.
நடந்ததை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாங்க. நான் வேற மாதிரி உங்ககிட்ட உன்னை வேற மாதிரி நடத்தியிருக்கலாம், நான் வேற மாதிரி உங்ககிட்ட மூவ் பண்ணியிருக்கலாம், நான் தப்பா நான் ரொம்ப கோவப்பட்டுட்டேன், ரொம்ப ஈகோ காமிச்சிட்டேன், நிறைய ஆர்கியூ பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரு கவலை அதிகமா இருக்கு. இதுல நிறைய பேர் ஒர்க் பிளேஸ்ல உங்க லவ் ஸ்டார்ட் ஆகியிருக்கலாம். இல்ல ஒர்க் பிளேஸ்லனால உங்க லவ்ல ப்ராப்ளம் வந்திருக்கலாம். ஒர்க் பிளேஸ்ல இருக்கிற வேற ஒரு பர்சன்னால உங்க லவ்ல ப்ராப்ளம் ஆகியிருக்கலாம். அதனால இந்த பிரேக்கப் ஆகியிருக்கலாம். ஓகே, எஸ், தேர்ட் பார்ட்டி இருக்க சான்ஸ் அதிகமா இருக்கு. ரொம்ப அந்த தேர்ட் பார்ட்டினாலதான் உங்க பர்சன் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கமிட்மெண்ட் கொடுக்க முடியாத ஒரு நிலைமையில இருக்காங்க. ஸோ அவங்களால எதுவும் பண்ண முடியல. உங்க பர்சன் எவ்வளவு முடியுதோ அந்த அளவுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போக பாக்குறாங்க. பட் ஹார்ட் பிரேக்கும் ரொம்ப ஹெவியா இருக்கு. பட் அவங்க முடிவு எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில தான் இருக்காங்க. அதிகமான வலி இருக்கு. அவங்க உங்களே விட்டு கொடுக்க முடியல. தேர்ட் பார்ட்டி இருக்காங்கன்னா தேர்ட் பார்ட்டியை விட்டு கொடுக்க முடியல. ரெண்டு பேருமே வேணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்ற உணர்ச்சி கூட. அவங்கள விட்டுட்டு வரதுலயும் அவங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி. நம்மளை தப்பா எதுவும் இங்க தெரியல. ரொம்ப ஜென்யூனான பர்சனா தான் இருக்காங்க. உண்மையான லவ், அந்த குற்ற உணர்ச்சி அவங்களை நிறைய யோசிக்க வைக்குது, ஆக்ஷன் எடுக்க வைக்கணும்னு நினைக்குது, மிஸ் பண்ண வைக்குது. உண்மையான லவ் அப்படிங்கறதுனாலதான் அவங்க ரொம்ப மிஸ் பண்றாங்க. தேர்ட் பார்ட்டியும் விட முடியல, உன்னையும் விட முடியல, நான் என்னதான் பண்றது, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்குறாங்க. உங்க ரிலேஷன்ஷிப்ல என்ன மாதிரி அவங்க ஆக்ஷன் எடுத்தாலும் அது ரொம்ப ஸ்லோவா தான் போகும். அண்ட் இது ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன். நீங்களும் சரி உங்க பர்சனும் சரி நல்லாவே தெரியுது, ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் மாதிரி தான் தெரியுது. மேரேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நிறைய பேருக்கு இதுல இருக்கு. சரிங்களா? இது கண்ட்ரோல் யூனிவர்ஸ்ட இருக்கு. ஜஸ்ட் நீங்க ஃப்ளோல விட்டுருங்க, யூனிவர்ஸ்ட சரண்டர் ஆகிட்டு விட்டுருங்க. வெயிட்டிங் எனர்ஜில இருக்கீங்கன்னா வெயிட்டிங் எனர்ஜி வேணாம். ஸோ இதுதான் பைல் 1 உங்க பர்சனுடைய கரண்ட் எனர்ஜி. நம்ம நெக்ஸ்ட் ஏஞ்சலோட கைடன்ஸ் என்னன்னு பாத்திரலாம். பைல் 1, நீங்க ஏஞ்சலை வேண்டிக்கோங்க. சரியா? ப்ரே பண்ணிக்கோங்க, யூனிவர்ஸ்ட்டு ப்ரே பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் 2 கார்டு எடுக்கிறேன். மேரேஜ்க்கான சான்ஸ் இருக்குன்னு சொன்னேன். என்கேஜ்மெண்ட் வந்திருக்கு. நிறைய பேர் இப்போ சிங்கிள்ஸா இருக்கீங்க, மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஒரு எதிர்பார்ப்புல இருக்கீங்க உங்க பர்சன்னா. ஏன்னா பாட்டம் டெக்ல என்கேஜ்மெண்ட் வந்திருந்தது. அதுக்கான வாய்ப்பு இருக்கு. பைல் 1. சரி, ஏஞ்சலோட கைடன்ஸ். ஓகே, ரிலேஷன்ஷிப் வைஸ் உங்ககிட்ட யாரோ ஏமாத்திட்டு இருக்காங்க. அது கொஞ்சம் நீங்க என்னென்ன கேர் பண்ணிக்கோங்க. அண்ட் லவ் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். ஸோ வெயிட் பண்ணாதீங்க, செல்ஃப் கேர் பண்ணிக்கோங்க. சுயமரியாதை ரொம்ப 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 முக்கியம். அதுவே நீங்க உங்க மரியாதையை நீங்க காப்பாத்திக்கிட்டீங்கன்னா, உங்க மரியாதைக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாம் உங்க லைஃப்ல வரும். சரியா? உங்களோட தகுதி அந்த இடத்துல இருந்து இறங்கிட வேண்டாம். அதுதான் சிம்பிள். ஸோ உங்களை லவ் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா நீங்க யாரை அட்ராக்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அவங்க உங்களை தேடி வருவாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு கைடன்ஸா எடுத்துக்கோங்க. யாரோ மாஸ்க் போட்டிருக்காங்க. அது யாரா வேணாலும் இருக்கலாம். உங்க பர்சன் ஆர் உங்க ஃப்ரெண்ட் அப்படிங்கிற பேர்ல, இல்ல உங்க ஃபேமிலியில, இல்ல இந்த ரிலேஷன்ஷிப் வைஸ் யாராவது உங்களுக்கு சீட் பண்றாங்களா அப்படிங்கிற மாதிரி பாருங்க. பட் ரிலேஷன்ஷிப் சம்பந்தமா தான். சரியா? மாஸ்க் போட்டிருக்காங்க அப்படின்னா அது கொஞ்சம் நீங்க கேர்ஃபுல்லா இருங்க. ஸோ பைல் 1 இதுதான் உங்களுக்கான இன்னைக்கான ரீடிங். இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பர்சனல் ரீடிங், ஹீலிங் செஷன் அண்ட் டேரோ கிளாஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. அதுக்கு நீங்க எந்த தயக்கமும் இல்லாம கான்டாக்ட் பண்ணலாம். வெல்கம் பைல் 2. ஸோ இப்போ உங்க பர்சனோட எனர்ஜி பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களோட எனர்ஜி நம்ம ஒரு வாட்டி பார்த்துடலாம். அண்ட் ஏஞ்சல் கைடன்ஸ் என்னன்னு பார்க்கலாம் லாஸ்ட்ல. இதுல ஏதாவது ஒரு சைன் உங்களுக்கு ரெசனேட் ஆனாலும் உங்க வாழ்க்கையில உங்களால அது மேட்ச் பண்ண முடியுதுன்னா நீங்க இந்த வீடியோவை பார்க்கலாம். பைல் 2 உங்களோட எனர்ஜி. ரொம்ப அமைதியாயிட்டீங்க. மீனம் நிறைய இருக்கு. மீனம் நிறைய இருக்கு. எனக்கு பைல் 2ல என்ன நல்லா தெரியுதுன்னா, பழைய வாழ்க்கையை விட்டுட்டு நீங்க ஒரு புது வாழ்க்கைக்குள்ள நுழைஞ்சிருக்கீங்க. சரிங்களா? நிறைய யோசிச்சதுக்கு அப்புறம், நிறைய யோசனைக்கு அப்புறம், நிறைய ஒரு முடிவு எடுத்ததுக்கு அப்புறம், ஒரு பெரிய முடிவு எடுத்ததுக்கு அப்புறம், இல்ல எனக்கு புது லைஃப் வேணும், புது பார்ட்னர் வேணும், என் லைஃப்ல புது சோல்மேட் எனக்கு வேணும், எனக்கு ஈக்குவலான ஒரு பர்சன் எனக்கு வேணும் அப்படின்னு ரொம்ப எக்ஸைட்டடா, ரொம்ப சந்தோஷமா நீங்க இப்ப ஒரு வாழ்க்கைக்குள்ள ஒரு வாழ்க்கையின் பயணத்தை நோக்கி போற மாதிரி இருக்கு. சரிங்களா? ஒரு புது பயணம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு புது பயணத்தை நோக்கி நீங்க போறீங்க.
இது வந்து டக்குன்னு நீங்க எடுத்த முடிவு மாதிரி தெரியல. நிறைய யோசிச்சு தான் அந்த முடிவு எடுத்திருக்கீங்க. ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு தேவையான ஒரு சந்தோஷம், நிம்மதி, மரியாதை எதுவுமே குடுக்காதனால அந்த ரிலேஷன்ஷிப்ப இதுக்கு முதல்ல உங்க பெர்சன வந்து நீங்க அவ்ளோ வேற மாரி ஒரு ரொம்ப அன்பு காமிச்ச மாரி காமிச்சிருந்திருப்பீங்க. பட் இப்ப வந்து உங்களுக்கு உங்க பெர்சன்னால ஓகே ஏன் இந்த முடிவு எடுத்தீங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துரலாம். அதுக்கப்புறம் நான் கன்டின்யூ பண்றேன். இதுல நிறைய பேர் புது வாழ்க்கையை நோக்கி போற மாதிரி இருக்கு. இல்ல நான் என் பெர்சனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சில பேர் நீங்க சொன்னீங்கன்னா, சப்போஸ் அந்த மாதிரி பெர்சன் பைல் டூ சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நீங்க பழைய மாதிரி உங்க பெர்சன் வந்தா நீங்க அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்க. ஒரு மாற்றத்தோட வரணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புல இருக்கீங்க. ஒரு ஃப்ரெஷ்ஷான பிகினிங் வேணும். ஃப்ரெஷ்ஷான லைஃப்பை வந்து என் பெர்சனோட சேர்ந்து ஆரம்பிக்கணும். பட் ஒரு மாற்றத்தோட வரணும். அதே மாதிரி பழைய எனர்ஜியோட வந்தா எனக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி இந்த 2 எனர்ஜி எனக்கு இங்க தெரியுது. இந்த 2ல ஏதாவது ஒண்ணு இருந்தா மட்டும் பைல் டூ பாருங்க. இல்ல அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு பைல் 1 நீங்க பார்க்கலாம். சோ பைல் 2 வந்து 2 விதமான எனர்ஜி நான் சொல்லியிருக்கேன். இதுல மீனம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. நீங்க ஓகே. செகண்ட் சான்ஸ் அதுதான் நான் சொன்னோம் இல்லையா? அதான். இது ரொம்ப ஸ்ட்ராங்காவே தெரியுது. நீங்க இப்ப இதுவரைக்கும் இருந்த லைஃப் எனக்கு வேணாம். அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. நான் 2 விதமான எனர்ஜி சொல்லியிருந்தாலும், நீங்க எந்த விஷயத்துல வந்து கரெக்ட்டா இருக்கீங்கன்னு ஒரு விஷயம் காமனான விஷயம் என்னன்னா, பழைய விஷயங்கள் நீங்க வந்து ஒத்துக்க ரெடியா இல்ல. பழைய பழைய பெர்சனோட எனர்ஜி, பழைய விஷயங்கள், இந்த பழைய வலி, ஏமாற்றம், துரோகங்கள் அதெல்லாம் எனக்கு வேணாம். எனக்கு ஒரு பெரிய அவேக்கனிங் வந்திருக்குங்க. ஒரு பெரிய பெரிய விழிப்பு. ஒரு பெரிய மாற்றம் உங்களோட மனசுக்கு, உங்களோட ஹார்ட்ல வந்து ரொம்ப பெரிய ஒரு மாற்றம் வந்து வந்திருக்கு. 2வது சான்ஸ் வேணும் அப்படிங்கிறது நீங்க ரொம்ப தெளிவா இருக்கீங்க. லவ்வே வேணாம் அப்படிலாம் கிடையாது. லவ் வேணும் தான். நான் நிறைய வாழ்க்கையில லவ் கொடுத்துட்டேன். இப்ப எனக்கான லவ் வந்து யூனிவர்ஸ் வந்து எனக்கு கொடுக்கும். சோ எனக்கு வந்து இது ஒரு பெரிய பெரிய அடி நான் பார்த்துட்டேன் வாழ்க்கையில. பெரிய வாழ்க்கையில நிறைய வழி மரண அடி நான் பார்த்துட்டு தான் வந்துட்டேன். இனி வந்து இதுக்கு நான் தகுதி கிடையாது. நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா எக்ஸைட்டடா இருக்கேன். ஒரு புது லைஃப் வாழ்றதுக்கு. இதுல நிறைய பேர் மேபி உங்க பெர்சனே வந்திருந்திருக்கலாம். அவங்க கூட ஒரு புது விதமான எனர்ஜியில நீங்க இப்ப பயணம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. பட் யூனிவர்ஸ் வந்து உங்க மனசை வந்து அழகா மாத்தி ஒரு செகண்ட் சான்ஸுக்கு வந்து உங்களை தயார்படுத்தி இருக்குன்னு சொல்லலாம். ஒரு பெரிய விழிப்பு வந்து ஏற்படுத்தி இருக்கு. இத்தனை நாள் வந்து நீங்க வந்து எதுவுமே தெரியாம லவ் அப்படிங்கிற விஷயத்துல வந்து கண்மூடித்தனமா நடந்திருக்கலாம். பட் இப்ப ரொம்ப தெளிவாயிட்டீங்க. பைல் 2 ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான எனர்ஜி தெரியுது. 3 கார்டு வந்தனால எடுத்துடுறேன். எஸ். ஓகே. ஸோ பெரிய பெரிய மாற்றம் வந்துருச்சு உங்களுக்கு. இதுல இதுல வந்து ஒரு விஷயம் நான் சொல்றேன். இப்ப உங்களுக்கு இதுல இன்னும் சில பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா, என்ன ஒரு குழப்பம் இருக்குன்னா, எனக்கு இந்த பெர்சனே ஓகே தானா? இந்த பெர்சனோடயே நான் வந்து டிராவல் பண்ணவா? இவர் தான் என்னோட எதிர்காலமா? ஏன்னா நிறைய வழி கொடுத்துட்டாரு. இவங்க நம்பலாமா நம்ம? இவங்கள நம்பி நம்ம போகலாமா? அப்படிங்கிற ஒரு குழப்பம். இல்லைன்னா இவங்க எனக்கு வேணாம். இவங்க போதும். எனக்கு ரொம்ப நான் நிறைய ஏமாற்றத்தை பார்த்துட்டேன் இவங்க கிட்ட. இவங்க மாறி வருவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நிறைய ஆன் அண்ட் ஆஃப் போயிட்டு இருக்கலாம். மேபி மறுபடியும் அவங்க வந்ததுக்கு அப்புறமும் சில பேருக்கு வந்து ஆன் அண்ட் ஆஃப் போயிட்டு இருக்கலாம். இல்லாட்டினா அந்த ஆன் அண்ட் ஆஃப் அந்த ஒரு ஃபீல்ட்ல வந்து நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கலாம். ஒரு முடிவு கிடைக்காம ஒரு குழப்பத்திலேயே உங்களுக்கு போயிட்டு இருக்கும். பயங்கர குழப்பம். அந்த வார்த்தை வந்து ரொம்ப முக்கியம். சரியா? கன்ஃபியூஷன் அப்படிங்கிற வார்த்தை வந்து பைல் 2க்கு ரொம்ப முக்கியம். ஸோ கன்ஃபியூஷன் இருக்கு. உங்களுக்கு இதே பெர்சனோட நம்ம பயணம் பண்ணலாமா? இல்லை எனக்கான பெர்சன் வந்து கடவுள் அனுப்புவாங்களா? அப்படிங்கிற மாதிரி. பட் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை என்னன்னா, என்னோட டேர்ன் வரும். டேபிள் வந்து என் சைடு டேர்ன் ஆகும். அதுல ரொம்ப அதீத நம்பிக்கை வந்துருச்சு. அதான் நான் சொன்னேன். ரொம்ப பாசிட்டிவா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த நம்பிக்கை வந்து உங்களுக்கு நல்லாவே வந்துருச்சுன்னு தெரியுது. எஸ். நிறைய மேஜர் ஆர்கானா வந்திருக்கு பைல் 2. ஒரு பெரிய மாற்றம் நிறைய. நான் எடுத்த 6 கார்டுல 4 கார்டு வந்து மேஜர் ஆர்கானா தான். யூனிவர்ஸ் வந்து இந்த டைம்ல இந்த அமாவாசை வேற உங்களுக்கு இப்ப முடிஞ்சிருக்கு இல்லையா? ஸோ இந்த அமாவாசையில வந்து எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு மாற்றத்தை வந்து உங்க மனசளவுலயும் சரி, வாழ்க்கையிலயும் சரி ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கும். சில சில சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கும். அது நீங்க ஹீல் ஆகாம இருக்கிறதுனால அந்த குழப்பங்களோட நீங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. மற்றபடி வந்து நீங்க ரொம்ப பாசிட்டிவா இருக்கீங்க. அந்த டைமிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. பழைய மாதிரியான ஒரு எனர்ஜியில கிடையாது. ஒரு பெரிய அவேக்கனிங் வந்துருச்சு. ஒரு பெரிய புரிதல். உங்களோட செல்ஃப் வர்த்தை வந்து நீங்க தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. சரியா? ஸோ பைல் 2 உங்க பர்சனோட கரண்ட் எனர்ஜி என்ன நம்ம பார்த்துடலாம். பைல் 2 உங்க பர்சனை நினைச்சுக்கோங்க. அவங்க நேமை ரிப்பீட் பண்ணுங்க. காமா இருங்க. அவங்க உங்க முன்னாடி இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. பைல் 2 கரண்ட் எனர்ஜி.
உங்க பர்சன் உங்ககிட்ட இருந்து மூவ் ஆன் ஆக முடியல. சரிங்களா? உங்க பர்சன் இன்னும் உங்களோட நினைவுகள்ல தான் இருக்காங்க. உங்க வாழ்க்கையில இருந்து அவங்கனால வெளியில போக முடியாம ஸ்டக் ஆகி நிக்கிறாங்க ரொம்ப. பழைய விஷயங்கள்ல இருந்து அவங்க வெளியில வரல. பழைய விஷயங்கள் வந்து ரிப்பீட்டடா அவங்களுக்கு வந்து சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்கு. அவ்வளவு சீக்கிரம் அவங்கள மறக்க முடியல. அதை நல்லாவே அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா? சுத்தமா உங்கள மறக்க முடியல. சந்தோஷம் இல்லாம ஒரு டார்க்கான ஒரு எனர்ஜில தான் இருக்காங்க. சந்தோஷம் வேணும் எனக்கு. என் வாழ்க்கையில எனக்கு சந்தோஷம் வந்து என் பெர்சன் தான் குடுத்தாங்க. அதனால அந்த சந்தோஷத்த நோக்கி போகணும் அப்படிங்கிற மாரி தான் ஒரு எனர்ஜி தெரியுதே தவிர, உங்கள விட்டுட்டு போற எண்ணம் அவங்களுக்கு கிடையாது. பைல் 2. ஓகே, பைல் 2 பெர்சனோட கரண்ட் எனர்ஜி. சரி, இதுல வந்து உங்க பெர்சன் கரியர் வைஸ் வந்து நல்லாவே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. குரோத் பார்த்துக்கிட்டு இருக்கலாம். நிறையா அடுத்தடுத்த லெவல்னு போயிட்டு இருக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி தான் தெரியுது. பட் என்னதான் அது வந்து ஆனா அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கல. சரியா? அவங்களுக்கு இப்ப இருக்கிற வாழ்க்கை, இப்ப அவங்கள சுத்தி எல்லாமே இருந்தாலும் அது ஒரு வெறுமையா தான் அவங்க ஃபீல் பண்றாங்க. எதனால உங்களை விட்டுட்டு போனாங்களோ, எது முக்கியம்னு உங்களை விட்டுட்டு போனாங்களோ, அது பக்கத்திலே இருந்தாலும், அது கிடைச்சாலும் அது வெறுமையா இருக்கு. அவங்களுக்கு எந்த விதமான சந்தோஷத்தையும் அவங்களுக்கு கொடுக்கல. ஒரு பேராசையில ஒரு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி லைஃப் நீ கேட்கறது, எனக்கு பிடிச்ச வாழ்க்கை தான். நீ எவ்வளவு அழுதாலும், நீ எவ்வளவு காயப்பட்டாலும் எனக்கு தேவையில்லை. நீ எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நோக்கி போறேன் அப்படின்ட்டு போயிருந்தா அதெல்லாம் கிடைக்குது ஆப்வியஸா. பட் எதுவுமே அவங்களுக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்கல. சரிங்களா? ஏதோ ஒரு வெற்றிடம், ஒரு வெறுமை அதெல்லாம் அதிகமா இருக்கு. அதனால மட்டும்தான் உங்களை இன்னும் இறுக்கி பிடிச்சு வச்சிருக்காங்க. இதுல ரிங்கு வந்து முக்கியமான ஒரு சைனா இருக்கலாம். நீங்க ரிங்கு கிஃப்ட் பண்ணிருக்கீங்க, மோதிரம், இல்ல ரிங் வச்சு நீங்க மேரேஜ் பண்ணவங்களா இருக்கீங்க அப்படின்னா இந்த பைல் 2 வந்து உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஸோ உங்களை ரொம்ப ஸ்ட்ராங்கா பிடிச்சிருக்காங்க. நீங்க வேணும்னு நினைக்கிறாங்க. ஒரு பிகினிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து அவங்க செல்ஃபிஷாவும் யோசிக்கலாம்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய அடிபட்டதுக்கு அப்புறம் தான் வந்து அவங்களுக்கு வந்து நீங்க வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமையே வருது. சரி, வேற என்ன கரண்ட் எனர்ஜி? பைல் 2 உங்க பர்சன் நினைச்சுக்கோங்க. நீங்க அமைதியா இருக்கீங்க இல்லையா? அதுதாங்களா அவங்க அட்ராக்ட் பண்றது. நான் உங்க பாருங்க, வேர்ல்டு கார்டு ஒரு பெரிய பெரிய மாற்றம் வரப்போகுது உங்களுக்கு. சரிங்களா? அவங்க பர்சன் வந்து கத்துக்க வேண்டிய பாடத்தை எல்லாமே கத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். நிறைய வாழ்க்கையில அடிபட்டு கத்துக்க வேண்டிய இப்ப நிறைய மேஜரா இருக்கா. ஆனா உங்களுக்கு மட்டும் ஒரு பெரிய மாற்றம் இல்லை, உங்க பர்சனுக்கும் ரொம்ப பெரிய மாற்றம். அப்படிதான் இருக்கு. சோ நீங்க உங்களோட அமைதி தான் வந்து அவங்களை வந்து இழுக்குது. நான் உங்க எனர்ஜிலே நான் பார்த்தேன். நான் சொன்னேன், நீங்க ரொம்ப பாசிட்டிவா இருக்கீங்க. ஜஸ்ட் அந்த அளவுக்குலாம் சேஸ் பண்ணாத ஒரு பெர்சனா தான் இருக்கீங்க. அதனாலேயே அவங்க வர்றது வந்து உங்களை நோக்கி. நீங்க எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்னு சொல்லணும்னா, நிறைய அன்பு கொடுக்குறவங்க, நிறைய கேர் பண்றவங்க, அமைதியா இருக்கிறவங்க, ரொம்ப இமோஷனல், ரொம்ப ரொம்ப இமோஷன்ஸ், லவ் ஓவரா கொடுக்குறவங்க. அதாவது இவங்க சந்தோஷமா இருந்தா போதுன்ட்டு உங்களை பத்தி யோசிக்கவே யோசிக்காம உங்க பர்சனை பத்தியும் மத்தவங்கள பத்தியுமே யோசிக்கிற ஒரு கேரக்டரா இருப்பீங்க நீங்க. உங்களுக்கு வந்து நீங்க முக்கியத்துவம் தர மாட்டீங்க. உங்க ஆத்மாக்கு நீங்க முக்கியத்துவம் தர மாட்டீங்க. சோ இப்ப எப்படி ஆயிட்டீங்கன்னா, உங்க பர்சன் பண்ண வேலைனால ரொம்ப அமைதி. இங்க பாருங்க, அவங்களோட கப்பல் வந்து அவங்களோட போட் வந்து எதை நோக்கி வந்துகிட்டு இருக்குன்னு பாருங்களேன். சந்தோஷம். அந்த சந்தோஷம் நீங்க தான். சரிங்களா? ஆனா உங்க 2 பேருக்குள்ள அப்பப்ப ஒப்பீனியன் டிஃபரன்ஸ் நிறைய வரலாம். ஆன் அண்ட் ஆஃப். நீங்க ஒண்ணு சொல்ல, அவங்க ஒண்ணு சொல்ல. அது உங்களுக்கு பெரிய தடங்கலா இருந்திருக்கலாம். பட் நீங்க வந்து இமோஷன்ஸ ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப அமைதியாயிட்டீங்க. இந்த பிக்சர பார்த்தா தெரியும். ரொம்ப அமைதியா, எனக்கு எதுவுமே வேணாம், என்னை விட்டுரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஜோனுக்கு தான் நீங்க போயிருக்கீங்க. நிறைய பேர் மெடிடேட் பண்ணலாம். இமோஷன்ஸ் இருக்கு. பட் இமோஷன்ஸ் ரொம்ப ஹெவியா இருக்கு. பட் இமோஷன்ஸ் வந்து நீ வந்துட்டு போ. பட் நான் வந்து காமா இருப்பேன். நான் மெடிடேட் பண்றேன். நான் வந்து என் லவ் நான் கொடுத்துருக்கேன். எனக்கான லவ் வரும் அப்படின்னு ரொம்ப அமைதியா இருந்தனால, அது மட்டும் இல்ல, உங்க எனர்ஜி அவங்க எனர்ஜியுமே வந்து ரொம்ப அழகா வந்து கனெக்ட் ஆகுது. அந்த சோல் கனெக்ஷன் வந்து அவங்க அழகாவே ஃபீல் பண்றாங்க. அதனாலதான் அவங்க உங்களை நோக்கி வரணும்னு நினைக்கிறாங்க. சரிங்களா? அவங்க வந்து ஒரு ஒரு சந்தோஷத்துல இருந்து இருட்டுக்குள்ள போற மாதிரி, நீங்க ஒரு இருட்டுல இருந்து சந்தோஷத்தை நோக்கி போற மாதிரியான ஒரு வாழ்க்கை. அந்த மாதிரிதான் வந்து எனர்ஜி வந்து இப்ப உங்க 2 பேருக்குள்ளமே வந்து போயிட்டு இருக்கு.
ஓகே. ஸோ உங்கள ரொம்ப ட்ரீம் பண்றாங்க. அவங்க எதிர்பார்க்கிறது நீங்க வந்து ஏதாவது பேசணும். நீங்க ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ணணும். உங்ககிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வராதா? கால் வராதா? அந்த எதிர்பார்ப்பு, அந்த ஏக்கம் அதிகமா இருக்கு. 2 இதுல என்ன ஒரு வித்தியாசம்னா 2 பேருக்குமே லவ் இருக்கு. 2 பேருக்குமே எமோஷன்ஸ் அதிகமா இருக்கு. பட் நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா அத கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சுக்கிட்டீங்க. பட் உங்க பெர்சனுக்கு வந்து எதிர்பார்ப்பு அதிகமாகுது. நீங்க உங்க வாழ்க்கையில இருட்ட நோக்கி போக, போக, போக அப்ப நீங்க குடுத்த வெளிச்சத்த பார்த்து அவங்களுக்கு இப்பதான் அதோட அருமையே என்னன்னு தெரியுது. ஸோ 2 பேருக்குமே எமோஷன்ஸ் இருந்தாலும், அவங்களுக்குள்ள ஏதோ சம்திங் அம் ஒரு அவேக்கனிங் வந்துகிட்டு தான் இருக்கு. அவங்களுக்கு வந்து ஒரு ஈகோவா கூட இருக்கலாம், இல்ல பயமா இருக்கலாம், நீங்க ரிஜெக்ட் பண்ணிடுவீங்களோன்னு. ஆனா நீங்க வேணும்னு சொல்லிட்டு ப்ரே பண்றாங்க, மேனிஃபெஸ்ட் பண்றாங்க, நெறையாவே ப்ரே பண்றாங்க. என் பெர்சனோட எனக்கு ஒரு நியூ பிகினிங் குடு. என் பெர்சன தாண்டி என்னால வேற யாரையுமே யோசிக்க முடியல. என் பெர்சன் என்கிட்ட இருந்து பிரிச்சிடாத அப்படிங்கிற அளவுக்கு அவங்க ரொம்ப ரொம்ப ஆ ஒரு சீரியஸா வந்து கடவுள்ட்ட வேண்டுறது. அவங்க வாழ்க்கையில இப்ப இருக்கிற எந்த ஒரு பொருளும், பணம், நகை எதுவுமே இல்ல தேர்ட் பார்ட்டியா இருந்தாலும் அது எதுவுமே உங்களுக்கு சந்தோஷம் தரல. ஒரு தனிமை, இருட்டு, ஒரு வெறுமை இந்த மாரி தான் வந்து அவங்க வாழ்க்கை போயிட்டுருக்கு. வாழ்க்கையில ஒரு பெரிய அடி அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எத நோக்கி போனாங்களோ அது சந்தோஷம் இல்லைங்கிறப்ப வந்து அவங்களுக்கு அதுதான் வந்து எது சந்தோஷமா அவங்க இந்த படகுல வந்து வர்றாங்க தெரியுதா? உங்கள நோக்கி தான் வர்றாங்க. சரிங்களா? இது ஒரு ரொம்ப சிம்பிள். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அமைதியா சேஸ் பண்ணாம இருக்கீங்களோ, அப்பதான் அவங்க எனர்ஜி நீங்க அட்ராக்ட் பண்ண முடியும். ஏன்னா, நேச்சுரலாவே நீங்க அட்ராக்ட் பண்ற கேரக்டர். நீங்க ரொம்ப அட்ராக்ட் பண்ற கேரக்டர் அண்ட் உங்களுக்கு இன்ட்யூஷன் வந்து ரொம்பவே அழகா கைட் பண்ணும். சரிங்களா? உங்களோட இது உங்க எனர்ஜி தான் எனக்கு நல்லா தெரியுது. உங்க இன்ட்யூஷன், உங்க உள்ளுணர்வு இந்த ரிலேஷன்ஷிப் பத்தின அதிகமான அளவு வந்து அட்ராக்ட் பண்ணுது. உங்களுக்கு கைட் பண்ணுது. இதுல இன்னொன்னு என்னன்னா, உங்க பெர்சன் வந்து உங்கள தேடிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். நீ எங்க இருக்க? என்ன பண்ற? எப்படி இருக்க? நீ என்கிட்ட வருவியா? இல்ல நான் வரட்டுமா உங்ககிட்ட? நீ அலோ பண்ணுவியா? இதுதான் உங்க பெர்சனோட வேண்டுதல், கேள்வி. அது எல்லாமே நல்லா தெரியுது. சரி, வேற என்ன? வேர்ல்ட் கார்டு வந்திருக்கு. மேஜரா இருக்கானா? ஒரு பெரிய விஷயம் வந்து உங்களுக்கே மேஜரா இருக்கானா நெறைய வந்திருந்துச்சு. ஸோ உங்க பெர்சனல் லைஃப்லயே வந்து ஒரு பெரிய கார்மிக் சைக்கிள் வந்து முடிவுக்கு வர மாதிரி தெரியுது. அவங்க ஏதோ ஒரு கர்மால இருக்காங்க அப்படின்னா, அந்த சைக்கிள் முடியிற மாதிரி தெரியுது. ஓகே. ஸோ பைக்கு இன்னும் 2 கார்டு மட்டும் நம்ம எடுத்துடலாம். என்ன மாதிரியான எனர்ஜியில இருக்காங்கன்னு. எஸ், வெயிட்டிங் எனர்ஜி தான். நடந்ததை நினைச்சு ரொம்ப கவலைப்படுறாங்க. 4 ஆஃப் ஸ்டார்ஸ், கல்யாணத்துக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. மறுபடியும் ரீயூனியன் நீங்க ஆறும் அப்படிங்கிறது தான் வந்து அவங்களோட எதிர்பார்ப்பு. அந்த தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப், 2 பேரும் மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆகியிருக்கலாம். 2 பேர் பேசி ரொம்ப நாள் ஆகியிருக்கலாம். அப்படியே மீட் பண்ணி பேசியிருந்தாலும் முது அளவுக்கான ஸ்ட்ராங் பாண்டிங் உங்களுக்குள்ள இல்லாம இருந்திருக்கும். ஸோ 2 பேருமே வந்து உங்க பர்சன் எஸ்பெஷலி வந்து உங்க கூட சேரணும், ரீகன்சிலேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வெயிட்டிங் எனர்ஜி ரொம்ப ரொம்ப ஹெவியா இருக்கு. இதுல பாருங்க, இதுலயுமே வாண்டு வந்து எவ்வளவு டைட்டா பிடிச்சிருக்காங்க. இதுலயும் அப்படிதான். ஏன்னா அட்ராக்ஷன் அந்த அளவுக்கு இருக்கு உங்க 2 பேருக்குள்ள. ஸோ உங்க பர்சனுக்கு அதிகமா இருக்கு. உங்களை தாண்டி வேற யாரு பிசிக்கல் அட்ராக்ஷன் இங்க இருக்கிற மாதிரி தெரியுது. சரிங்களா? ஸோ உங்களை தாண்டி அவங்களால வேற யாரையும் ரீப்ளேஸ் பண்ண முடியல. உங்க இடத்த உங்களை அவங்க நடத்தின விதம், இந்த இந்த லவ் வந்து மூழ்கிட்டு இருக்கிறது, இதெல்லாம் அவங்களால வந்து அக்செப்டே பண்ண முடியல. ரொம்ப நெகட்டிவ், தனிமை, தேடிட்டு இருக்காங்க. உங்களை ரொம்ப தேடுறாங்க. அவங்க வாழ்க்கையில நீங்க வேணும். அதுதான் வந்து அவங்களோட எதிர்பார்ப்பு, அவங்களோட ஏக்கம், வெயிட்டிங் எனர்ஜி எல்லாமே அதுதான் சொல்லுது. ஸோ நடந்த விஷயங்கள் ஒரு ஆர்கியூ பண்ணியிருக்காங்க, உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை இப்ப நினைக்கிறாங்க. அந்த ஒரு அவேக்கனிங் வந்துகிட்டு தான் இருக்கு. அதுவுமே உங்க எனர்ஜினால தான். சரியா? நீங்க ரொம்ப அமைதி ஆயிட்டீங்க அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தான். சேஸ் பண்ணீங்கன்னா இந்த அளவுக்கான மாற்றம் வந்து கண்டிப்பா வந்திருக்காது. ஸோ கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னா தான் யூனிவர்ஸ் கொடுக்க வேண்டிய நேரத்துல கரெக்டான ஒரு எனர்ஜி ஷிஃப்ட் கொண்டு வரும். பட் நிறைய பேர் அந்த பொறுமை இல்லாம எப்பன்னு ஒரு வெயிட்டிங் எனர்ஜியில இருக்கிறதுனால இப்போ உங்க பர்சன் வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்சுவலா சொல்லணும்னா. சரி, இப்போ நம்ம ஏஞ்சோட கைடன்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். பைல் 2. ஸோ பாட்டம் டெக் அட்ராக்ஷன், நான் வாண்டு வந்திருக்குன்னு சொன்னேன். ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் இருக்கலாம், உங்களை பார்க்கணும், மீட் பண்ணணும், பேசணும் அப்படிங்கிற ரொம்ப ஈர்ப்பு வந்து உங்களுக்கு அதிகமாயிட்டு இருக்கு. சரி, ஏஞ்சலோட கைடன்ஸ் என்ன?
எஸ். டிவைன் டைமிங் வந்துகிட்டு இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நீங்க எதுக்காக வெயிட் பண்றீங்களோ அது வொர்த் அப்படிங்கிறாங்க யூனிவர்ஸ். சரியா? டிவைன் டைமிங் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. நீங்க சொல்ற டைம்ல எதுவுமே நடக்காது. யூனிவர்ஸ் உங்களுக்கான பிளான் ஒண்ணு வச்சிருக்கு. அதுக்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. இப்ப நீங்க ஒரு நல்ல வாழ்க்கைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, அதுக்கு வொர்த் அப்படிங்கிறது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு பிரைட்டான ஒரு சந்தோஷமான உங்களுக்கு பிடிச்ச பெர்சனோட உங்களுக்கு ஒரு வாழ்க்கை வந்து அமையற மாரி தெரியுது. அதனால டிவைன் டைமிங்க்கு வந்து நீங்க வெயிட் பண்ணுங்க. நீங்க வெயிட் பண்றத விட, நீங்க எதிர்பார்க்கிறத விட அதிகமாவே யூனிவர்ஸ் நான் குடுக்க போறேன் அப்படின்னு தான் சொல்லுது. நாள் ஆகிட்டு இருக்கு, ஏஜ் ஆகிட்டு இருக்கு, என் பெர்சன் வரலையே அப்படின்னு நம்பிக்கை இல்லாம இருக்காதீங்க. உங்க வாழ்க்கையில என்ன நடந்தாலும் அது நல்லதுக்கு தான் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. ஓகே, இன்னும் ஒரு கைடன்ஸ் மட்டும் மெசேஜ் ஏஞ்சல் என்ன சொல்றாங்க? எஸ். கல்யாணம். இது நான் டேரோல இந்த வார்த்தை நான் சொன்னேன். எனக்கு ஞாபகம் இருக்கு. இதுல வந்து சில பேர் வந்து கல்யாணம் ஆனவங்களா இருக்கலாம். நீங்களோ உங்க பெர்சனோ அது கூட இங்க ஒரு பெரிய பிளாக்கேஜா இருக்குன்னு யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்றாங்க. அது ஒரு பெரிய தடங்கலா இருக்கும். நெறைய பேருக்கு ஆல்மோஸ்ட் யாரெல்லாம் எஸ்பெஷலி சிங்கிள்ஸ் யாரெல்லாம் வெட்டிங் எதிர்பார்க்கிறீங்க, கல்யாணம் எதிர்பார்க்கிறீங்களோ, இந்த பெர்சனோட உங்களுக்கு கல்யாணம் ஆகுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. சரிங்களா? இது யூனிவர்ஸோட இன்னைக்கான ஒரு மெசேஜ் கைடன்ஸ். ஸோ பைல் 2 இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும், ஹீலிங் செஷன் வேணும் அண்ட் டேரோ கிளாஸ் பத்தின டீடைல்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. அதுக்கு நீங்க எந்த தயக்கமும் இல்லாம கான்டாக்ட் பண்ணலாம்.